கறி எடுக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி கறி தண்ணி ரசம் வைக்கலன்னா சாப்பிட்டது எப்படி செமிக்கும். நல்ல வெள்ளாட்டம் கறியா போட்டு இம்பிட்டு மஞ்சள் பொடி உப்பையும் போட்டு வேக விட்டு கறி தண்ணிய வடிச்சு வச்சுக்கிட்டு இம்பிட்டு புளிய தண்ணிய ஊத்தி கரைச்சு அதுல 2 தக்காளி பழத்தை பிரிஞ்சு விட்டு மிக்சியில இம்பிட்டு சீரகம் மிளகு 4 வெள்ளைப்பூடு இம்பிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய போட்டு அரைச்சு புளி தண்ணியில போட்டு இம்பிட்டு உப்பை போட்டு தண்ணியை ஊத்தி கரைச்சுக்கலாம். வடச்சட்டியில மட்டும் எண்ணெயை ஊத்தி கடுகு உளுந்து கருவேப்பிலை பட்டை வத்தையை கிள்ளி போட்டு கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை ஊத்தி கறி தண்ணியை ஊத்தி இம்பிட்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் இம்பிட்டு மல்லித்தலையும் போட்டு முறக்கட்டை இறக்கணும்னா கறி தண்ணி ரசம் ரெடி. நம்ம கிட்ட சின்ன குழந்தைய கூட சாப்பிடுற மாதிரி நேந்திர சத்து மாவு நம்ம கிட்ட இருக்கு, சிறுதானிய சத்து மாவு நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா கறி குழம்பு ஊத்தி தின்னுட்டு கடைசியா ரசத்தை ஊத்தி தின்னோம்னா அம்புட்டு ருசி.